கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? அமைச்சர் சேகர் பாபு 5 வருடமாக என்ன செய்தார் என அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த பழைய நட நம்ம ரிட்ரைவ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நம்ம கவனத்துக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது தான் தப்பு. கடந்த கால ஆட்சியில மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இதே போல ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் வந்து பாத்தீங்கன்னா தனிநபர்களுக்கு வந்து பவர் மாற்றம் செய்யப்பட்டது. பல்வேறு இடங்கள்ல பவர் மாற்றம் செய்வதற்கான முயற்சி, பத்திரப்பதிவு செய்வதற்கான முயற்சி நடந்துச்சு அப்படின்றது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே 5 வருடங்களாக கடந்த ஆட்சியில அந்த கேஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இன்றைக்கு நாம ஆட்சிக்கு வந்த உடனே, என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரத்துல யாரெல்லாம் விற்றவர்கள் வாங்கியவர்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனடியாக 19 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த 19 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இன்று கைது நடவடிக்கை இருக்கிறது. மதுரையில கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது போல தவறுகள் நடக்கிறது நம்ம கவனத்துக்கு வந்த உடனே அந்த நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்றது நியாயம். நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? கோயிலை காப்பாத்துறோம், கோயிலை நாங்க தான் மீட்டுறோம், நாங்க தான் வந்து கோயிலை காக்க வந்தவர்கள், நாங்க தான் வந்து கோயில் நிலங்களை மீட்க வந்தவர்கள் பேசினாங்களா கடந்த 5 வருஷத்துல? ஏன் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழக்குல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் கைது பண்ணல? இப்ப நாங்க வந்தோன்னு எப்படி கைது பண்ணோம்? அப்ப நடவடிக்கை தான் முக்கியம். கோயில் சொத்துக்களை மீட்பதிலும் அறக்கட்டளை சொத்துக்கள் எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பர்பஸை நிறைவேற்றுவதிலும் இந்து சமய அறநிலையத்துறை மிக தீவிரமாக கண்ணாக இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.